முருங்கைக்காய் சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். முருங்கைக்காய் நான் 4 காய் எடுத்திருக்கேன். இப்போ சீசனுங்கிறதுனால நல்ல சதப்பற்றுள்ள காய்கள் கிடைக்குது. அதில் 4 காய்கள் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 பல் நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த முருங்கைக்காய்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு குக்கரில் 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு முருங்கைக்காய்கள் எல்லாம். இப்போ இந்த முருங்கைக்காய்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்காய் சூப் சாப்பிட்றதுனால நல்ல சளி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலோ, பாடி பெயின் இருந்தாலோ, இல்லை உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தாலோ இதை எடுத்துகிட்டே வாங்க, ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்குது. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் இருக்கிற அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த குக்கரில் இருக்கிற மிச்ச ஜாமான்கள் இருக்குது இல்லையா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம சூப் செய்ய போகிறோம். இந்த முருங்கை காய்களை 2ஆக கீறிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஃப்ளஷை தனியாக எடுத்துருங்க. இந்த விதைகளும் இந்த ஃப்ளஷும் சேர்ந்து அந்த சூப்பில் நல்லாயிருக்கும். இது மாதிரி அவ்வளவும் அந்த முருங்கைக்காய்கள் ஃபுல்லாத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெயில் செய்யும்போது இந்த சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப அபார ருசியாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயில் நல்லா பொரியட்டும், ரொம்ப நல்லா இருக்கும். கூட கொஞ்சம் மல்லி தலைகளையும் சேர்த்து நீங்கள் வெண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப அபாரமாக இருக்கும் ருசி. அதோட வாசனை நல்லா இருக்கும். சூப் சாப்பிடும்போது இந்த வெங்காயம், பொரிஞ்ச வெங்காயம் கடிபடும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்தா கூட போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த முருங்கைக்காயோட ஃப்ளஷ் எடுத்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துருங்க. சில பேர் இதை அரைச்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுனா அது நல்ல ரிசல்ட் இல்லை, அவ்வளோ டேஸ்ட் இல்லை. சூப் ஒவ்வொரு ஸ்கூப் நம்ம சாப்பிடும் போதும் இந்த ஃப்ளஷ்ஷு, இந்த வெங்காயம்லாம் கடிபடும் போது தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லே வரும். நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த சூப் சாப்பிட்ட ஒரு இது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் இல்லையா, அந்த தக்காளி, பூண்டு, இஞ்சி, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணும் போதும், ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் அதோட அரோமா டிஃப்ரெண்ட்டாக வெளியில் வரும். அது நல்லா பிடிக்கும், எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தூண்டுற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் இல்லையா, அந்த வாட்டர், குக்கரில் இருந்த தண்ணீர், அதையும் இதோட சேர்த்துருங்க. 4 நபருக்கு நான் பண்ணுறேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் கூட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். முருங்கை காய்கள் எவ்வளவு சேர்த்தாலும் ஃப்ளஷ் கம்மியாக தான் வரும். ஸோ நிறைய காய்களை கொண்டு கூட இதை செய்யலாம். குழந்தைகளுக்கு இதை வந்து சூப்னாலே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த முருங்கைக்காயோட ஃப்ளஷில் இருக்க திப்பிகள் இல்லாத மாதிரி பார்த்து கொடுங்க. பெரியவங்களுக்கெல்லாம் விரும்பி தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கிட்டக்க மிளகு வந்து தூள் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது மிதமான தீயிலே செய்யுங்க, அப்போ ருசி நல்லா இருக்கும். அந்த விதைகள் எல்லாம் இருக்கிறது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை சாப்பிடும்போது ஒவ்வொரு
ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூனுக்கும் குறைவாக நான் தண்ணீரில் கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த முருங்கைக்காயினுடைய ஒரிஜினல் இதே போதும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ருசிக்கு எந்த பாதகமும் இல்லை, நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன். அவ்வளோதான். இப்போ இதை சர்வ் பண்ணும்போதும் இதில் பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.